கட்சிகள் வந்து அதுக்கு ரியாக்ஷன் பண்ணலாம். நம்ம வந்து கட்சிகள் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து காரணங்கள் பல இருக்கலாம். ஆனால் இயக்க அரசியல் வந்து நாங்கள் பெரியாரி அம்பேத்கர் முன்னெடுக்கிற இயக்க அரசியல் வந்து ஒருபோதும் அதுக்கு வந்து சமரசம் செஞ்சுக்க மாட்டோம். தொடர்ந்து பெரியாரை இழிவுபடுத்துகின்ற செயல் நடக்கின்ற ஒருத்தரையும் நாங்கள் வந்து மண்டையிலே கொட்டி எங்கள் எந்த அளவுக்கு வந்து பெரியாரை வந்து அவங்க கொச்சப்படுத்தி பேசினாங்கன்றது அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு இது போன்ற கருத்தங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இயக்கங்கள் தான் நாங்கள் தந்தை பெரியாரையும் அம்பேத்கர் கொள்கைகளை உள்வாங்கி இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த சிந்தனைகளை எடுத்து போகிற வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க ஒரு பக்கம் என்ன ஒன்றா செஞ்சுட்டு போட்டோம், அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. சீமான் எது செஞ்சாலும் அதற்கு எதிர்வினை நாங்கள் பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே இருப்போம். சீமானை போன்ற ஆட்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கூலியாக தான் தொடர்ந்து செயல்படுவார்களே தவிர இந்த சமூகத்திற்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு மாற்றத்தை அவர்கள் கொண்டு வர முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீமானே எதிரி தான். சீமான் பேசுறது தமிழ் தேசியம் யார் சொல்றது? சீமான் பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது. அவன் சொல்லுவான் என்ன ஒன்னு சொல்லுவான். அண்மையில் எழுச்சி தமிழர் பேசுறாருல, சீமான் பேசுறது தமிழ் தேசியம் சொன்னாரா? பிராமண தேசியம், பார்ப்பன தேசியம். தமிழ் தேசியம் பேசுறது சீமான் கிடையாது. பிராமண தேசியம் தான் பேசுறாப்பல, பார்ப்பன தேசியம் தான் பேசுறாப்பல. சீமான் வந்து ஒரு போலிங்க, அவ்வளவுதாங்க. வணக்கம் தோழர். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஒரு கருத்தரங்கம் நடக்குது. இது தொடர்ச்சியாக இதே மாதிரி விஷயம் நடந்துட்டு முதல்ல இந்த மாதிரியான கருத்தரங்கம் முன்னெடுப்பதற்கான காரணம் என்ன? அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காருல்ல, அதை பற்றி உங்களுடைய கருத்து? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். சீமான் தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கான காரணங்கள் என்னன்னா, ஆர்எஸ்எஸோட கால நக்கத்துக்கு தான் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டார். அவருக்கு வந்து முன்னாடிலாம் வந்து மேதக தலைவர் பிரபாகரனை பற்றி தலைவரை பற்றி பேசி திரள் நிதி வசூல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு பிளானை ஒன்று போடுறாரு. அந்த பிளானு தான் வந்து தொடர்ந்து வந்து பெரியாரை வந்து அவதூறாக பேசுகிறது, இது மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கு காரணமே ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற அமைப்புகளிலிருந்து பணத்தை வந்து எப்படி வாங்கலாம். பெரியாரை பேசினா தான் ஆர்எஸ்எஸ்லேருந்து நம்மளுக்கு பணம் வரும், பிஜேபியிலேருந்து நம்மளுக்கு பணம் வரும். அடுத்து நம்மளுக்கு வந்து திரள் நிதியை வந்து இன்னும் கொஞ்சம் நிதி அதிகப்படுத்துறதுக்கான காரணங்கள்லாம் வந்து அங்கேருந்து தான் வருது. ஸோ தொடர்ந்து இது மாதிரி வேலைகளை வந்து பெரியாரை கொச்சப்படுத்தி பேசுகிறதுக்கு காரணமே ஆர்எஸ்எஸ் கால் நக்கி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை மட்டும்தான் நம்ம வந்து இதுதான் அதோட முக்கிய காரணமாக இருக்கும். இப்போ சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அப்படி பேசுறதுக்கு ஆர்எஸ்எஸ் காரணம்னு சொல்கிறீங்க. ஆனால் திராவிட இயக்கங்களே வந்து அந்த அளவுக்கு பெரியாரை கொண்டு போய் சேர்க்க தவறிட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அவருடைய கருத்துக்கள் இன்னும் நாட்டுடைமை ஆக்கலை அப்படின்னு அவங்க கேள்வி முன்வைக்கிறாங்க. அதுக்கு பெரியாரோட கருத்துக்கள் நாட்டுடைமை ஆக்கலைன்றாங்களா? ஆக்கினா நாங்கள் அதை எடுத்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. பெரியாரோட கருத்துக்கள் நாட்டு உடைமை ஆக்கலன்றதே வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தான் நான் பார்க்குறேன். பெரியார் கருத்துக்கள் இப்போ நாட்டு உடைமை ஆக்கப்படலை அப்படின்னா, இப்போ பெண்கள் வந்து பெண்களுக்கான பல விஷயங்களை வந்து பெரியார் செஞ்சுருக்காரு. இப்போது சீமான் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பெண்கள் தான் அதிகமாக வந்து பேச விட்றாரு. அது காரணம் யாருன்றது பெரியார்ன்றது சீமான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அது நாட்டு உடைமை ஆக்கினா தான் ஒரு தலைவரை வந்து தலைவரை ஏற்றுக்கணுன்றலாம் கருத்து கிடையாது. அவர் சொன்ன வந்து கருத்துக்கள் என்ன, மக்களுக்கு அவர் செஞ்ச செயல்கள் என்ன, மக்களுக்கு அவர் கொடுத்த செயல் திட்டங்கள் என்ன, அதன் மூலிமா அவர் மூலியமாக மக்கள் என்ன ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்கன்ற ஒரு விஷயங்கள் இல்லை. அது 100% பெரியார் செஞ்சுருக்காரு. பெரியாருக்கு எதிராக வந்து பேசக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு நபராக நம்ம சீமானை வந்து பார்க்க கிடையாது. கட்சிகள் வந்து அதுக்கு ரியாக்ஷன் பண்ணலாம். நம்ம வந்து கட்சிகள் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து காரணங்கள் பல இருக்கலாம். ஆனால் இயக்க அரசியல் வந்து நாங்கள் பெரியாரி அம்பேத்கர் முன்னெடுக்கிற இயக்க அரசியல் வந்து ஒருபோதும் அதுக்கு வந்து சமரசம் செஞ்சுக்க மாட்டோம். தொடர்ந்து பெரியாரை இழிவுபடுத்துகின்ற செயல் நடக்கின்ற ஒருத்தரையும் நாங்கள் வந்து மண்டையிலே கொட்டி எங்கள் எந்த அளவுக்கு வந்து பெரியாரை வந்து அவங்க கொச்சப்படுத்தி பேசினாங்கன்றது அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு இது போன்ற கருத்தங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். பெரியார் அப்படிங்கிற அந்த பெயரையே வந்து நாங்கள் அழிக்கிறதுக்காக முற்படுறோம்னு சொல்லி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கு உதாரணமாக இப்போ பெரியாரை போட்டுறோம்னு ஒரு மாநாடே முன்னெடுக்கிறாரு. அப்போ செய்தியாளர்களிடம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியாருங்கிறது வந்து அவர் பெரியார் கிடையாது, எங்கள் இனத்தோடு இருக்க எல்லாருமே பெரியார் அப்படிங்கிற மாதிரி இதை மழுங்கடிக்கிற விதமாக ஒரு கூட்டம் நடத்துகிற காரணம் என்ன? அவங்க எத்தனை கூட்டம் நடத்தினாலும் பெரியாரை வந்து மழுங்கடிக்க முடியாதுன்றது வந்து சீமானுக்கு தெரியும். பெரியார் அப்படின்ற ஒரு பேரை முன்னேற்றுறாருன்னா அது நம்ம தந்தை பெரியாரை வச்சு தான் நாங்கள் அந்த பேரை சொல்ல எங்கள் பெரியார்களை சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாருல. தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே பெரியார்னா ஒருத்தர் தான் ஞாபகம் வரும். ஆமாம். ஆனால் பெரியாரை போட்டோம் நான் எங்கள் முன்னோர்களெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நபரையும் பதிவிடுறதை எப்படி பார்க்குறேன்? அது வந்து ஒரு கீழ்த்தரமான செயலாக தான் பார்க்குறேன். அது வந்து பெரியாருக்கு வந்து இழுக்கு செய்யக்கூடிய ஒரு செயலாக அவர் நினைக்கிறாரு. ஆனால் அது ஒருபோதும் கிடையாது. நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் பெரியாருக்கு நிகர் பெரியார் தான். அவர் தவிர்த்து வந்து இந்த சமூகத்தையும் இந்த நாட்டை நேசிக்கிற ஒரு மனிதனை நம்ம பார்க்க முடியாது. தொடர்ந்து பெரியாரை சீமான் முன்னெடுத்ததுக்கு காரணம் என்னென்னா திரள் நிதி தான். அதை தவிர்த்து ஒரு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பெருசாக அரசியல் கட்சிகள் பேசல அப்படின்றது நம்ம கடந்து போக முடியாது. திமுக பேசலான்னு, திக பேசலான்னு,
அதோட அதை சார்ந்து நடக்கிற இயக்கங்கள் தான் நாங்கள். தந்தை பெரியாரையும் அம்பேத்கர் கொள்கைகளை உள்வாங்கி இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த சிந்தனைகளை எடுத்து போகிற வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க ஒரு பக்கம் என்ன ஒன்றும் செஞ்சுட்டு போட்டோம், அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. சீமான் எது செஞ்சாலும் அதற்கு எதிர்வினை நாங்கள் பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே இருப்போம். சீமானை போன்ற ஆட்கள் எல்லாம் RSSக்கு கைக்கூலியாக தான் தொடர்ந்து செயல்படுவார்களே தவிர இந்த சமூகத்திற்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு மாற்றத்தை அவர்கள் கொண்டு வர முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை புலிகளுக்கு அதிகமாக அந்த போரின் போது வந்து உதவியதே வேலை செய்ய எல்லாமே திராவிட இயக்கம். ஆனால் அவர்கள் கொண்டு போய் சேர்த்ததை விட நான் தான் அதிகமாக தேசிய தலைவர் கொண்டு போய் சேர்த்திருக்கேன் எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு மேடையிலும் பேசுகிறாரு. உங்களுக்கு கருத்து? திராவிட இயக்கங்கள் கொண்டு போய் சேர்க்கலான்றதை வந்து அவர் ஏன் கொண்டு போய் சேர்த்தாருன்றது ஒரு விஷயம் இல்லை. தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தாதான் எனக்கு இங்கே ஒரு அடையாளம் கிடைக்குன்றதை சீமான் புரிஞ்சுக்காப்புல. இப்போ பெரியாரை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் அரசியலை முன்னெடுத்து தான் வந்து சீமான் வந்து ஆரம்பித்தார். இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம திராவிட இயக்கங்கள்லாம் பெரியாரை இன்னும் உயர்த்தி பிடிக்கும் போது அவருக்கான இடம் இங்கே குறைஞ்சி போகுது. சீமானுக்கு இடம்னா பெரியாரை உயர்த்தி பிடிக்கிற இடத்துல குறைஞ்சி போகுது. அப்போ இந்த இடத்தை விட்டு நம்ம நகர்னா தேசிய தலைவர் தான் முன்னெடுக்க முடியும். தேசிய தலைவர் வந்து தலைமையை எழுத்து நடத்தக்கூடிய பிள்ளைகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அது போன்ற பிள்ளைகளை மூளையை வந்து மழுக்கடிக்கிற செயலெல்லாம் வந்து தந்தை தேசிய தலைவரை முன்னெடுத்து சீமான் செஞ்சுட்டு இருக்கிறாப்ல. அந்த பிள்ளைகளும் கொஞ்சம் நாம் தமிழர் தம்பிகளும் ஒரு சில காலங்களில் புரிஞ்சுப்பாங்க. இவன் வந்து சீமான் வந்து தேசிய தலைவர் படத்தை வச்சு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறான்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லாவே ஒரு காலத்தில் புரிய வரும், ஒரு கட்டத்தில் புரிய வரும். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்ட் டைம் ஜாப் செய்கிற போல தான் அவங்க தம்பிகள்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் இருப்பாங்க. இப்போ அவங்க கட்சியில் இருந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, பெரியார் இயக்கங்கள் எல்லாத்துலேயும் இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அவங்க கட்சியில் இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து விரல் விட்டு எண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அவரை தாண்டி அந்த கட்சியில் யாரை வளர்ந்துக்கூடாதுன்றதுல வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் தெளிவாய்ப்பார். மசுருலாம் பேசுவா போல. அதெல்லாம் ஏன்னா அவரை தாண்டி அந்த அரசியல் யாரும் போயிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் அவர் தெளிவாக இருப்பார். அவரை தாண்டி போயிட்டா அவரால் சம்பாதிக்க முடியாது. அந்த சம்பாதியத்துக்கான ஒரே விஷயத்துக்கு மட்டும்தான் கட்சி வச்சு நடத்துகிறா போல. ஆட்சி பிடிக்கணும், மக்களுக்கு தொண்டு செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் எல்லாமே இருக்கோ அதெல்லாம் சீமான் செய்வார். அதற்கான முதல் படி தான் இப்போ பெரியாரை வந்து தொடர்ந்து பேசியிருக்கிறது காரணமே. பெரியார் தமிழ் தேசியம்ங்கிறது எதிரியா, சீமான்ங்கிறது எதிரியா? நமக்கு எதிரி யாருன்னு கேட்குறீங்களா? எதிரியா வந்து அவர் பேசுகிற தமிழ் தேசியமே எதிரியா பார்க்குறோமா, இல்லை சீமானே எதிரி தான். சீமான் பேசுறது தமிழ் தேசியம் யார் சொல்றது? சீமான் பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது. அவன் சொல்லுவான் என்ன ஒன்றும் சொல்லுவான். அண்மையில் எழுச்சி தமிழர் பேசுகிறார்ல, சீமான் பேசுறது தமிழ் தேசியம் சொன்னாரா? பிராமண தேசியம், பார்ப்பன தேசியம். தமிழ் தேசியம் பேசுறது சீமான் கிடையாது. பிராமண தேசியம் தான் பேசுகிறா போல, பார்ப்பன தேசியம் தான் பேசுகிறா போல. சீமான் வந்து ஒரு போலிங்க, அவ்வளோதாங்க. சீமான் வந்து தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அதெல்லாம் செய்கிறாப்பல. சீமானும் ஒரு போலி, சீமான் பேசுகிற தமிழ் தேசிய அரசியலும் ஒரு போலி. பெரியாரை எதிர்ப்பதற்காக இப்போ பாரதியாரை தூக்கிட்டு வந்து பெரியாரை எதிர்க்கிறதுக்கு பாரதியாரை தூக்கிட்டு வந்திருக்காரு. வேறு ஆப்ஷன் அவருக்கு இல்லை. இப்போ ஏதாச்சும் ஒரு விதத்தில் பெரியாரை எதிர்க்கணும்னா பாரதி வந்து பெருசாக வந்து நம்ம கண்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏதோ ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜ் படிக்கிறது அப்படி தான் இருந்தோம். இப்போ இந்த இடத்துல பெரியாருக்கு நிற்கிறா பாரதி கொண்டு வரும்போது தான் பெரியார் பாரதி எவ்வளோ வந்து RSSக்கு வந்து இந்துத்துவா சார்ந்த சில விஷயங்களை செஞ்சிருக்கிறன்றது இப்போ தான் தெரிய வருது. அவர் கொண்டு வரதுனால பெரியாருக்கு எந்த ஒரு இழுக்கும் கிடையாது, ஆபத்தும் கிடையாது. எங்கேயோ அமைதியாக இருந்த பாரதிக்கு தான் அவ்வளோ அசிங்கமும் ஆபத்தும். அது சில பேருக்கு வந்து பாரதி வந்து படித்த பிள்ளைங்களாம் பார்த்தா சாதிகள் லேடி பாப்பான்னு பாரதி பாரதி வந்து சாதிகள் லேடி பாப்பா பாடிட்டாரா? அப்போ பாரதி வந்து ஒரு சாதி சாராத ஒரு சாதி எதிர்ப்பு போராளி பொழுது அப்படின்ற மாதிரி இருக்கும். சாதிகள் இல்லையடி பாப்பான்ற பெரியார் பாரதி பாடுறதுக்கான காரணம் என்னன்னு இப்போ ஒரு சரிசமமாக ஒரு மேடையில் நிறுத்துறாருல, இந்த காரணத்துக்காக தான் வந்து பாரதியார் வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா பார்ப்பனத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக சில வேலைகள் செஞ்சதுக்காக தான் அந்த விஷயங்கள்லாம் பாடியிருக்கிறன்றது ஒரு வருது இல்லை. அதெல்லாம் இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இதனால் வந்து பெரியாருக்கு எந்த ஒரு செல்வாக்கு குறைஞ்சி போகிறதில்லை. இன்னும் மேலும் மேலும் அவர் அதிகரிச்சுன்னு போவார். பாரதியாருக்கு ஒரு சில படித்த பசங்க ஏதோ பாரதியார் அப்படின்னு இருந்தாங்க, அந்த பேரையும் இப்போ சீமானை வந்து பாரதியாருக்கு எடுத்து விட்டு போயிட்டாப்புல. கடைசியாக ஒன்று, நேற்று தினம் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து சீமான் எங்கே போட்டியிட்டாலும் அவருக்கு எதிராக களமிறக்கி நான் வந்து நீங்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கலான்னு சீமான் அவருக்கு 2026? ஆமாம், திருத்தொழிலாளர் வந்து அவர் முன்னெடுக்கிற விஷயத்தை வந்து நாங்கள் 100% வந்து அவர் கூட இருந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்கள் திருத்தொழிலுக்கு செய்வோம். சீமானை ஜெயிக்கிறது எங்கள் வேலை கிடையாது. எங்களுக்கு வந்து ஓட்டு அரசியல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். மக்களை வந்து தெளிவுபடுத்தணும். சீமான் யாருன்றது மக்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. சீமான் எங்கே நின்னாலும் சீமானுக்கு வந்து ஒரு டெபாசிட் இருக்க மாட்டான். அது வேறு. அதுவே வந்து அந்த டெபாசிட் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதில் அதையும் பாதியாக்கி ஒரு 500 ஓட்டு விழுதுன்னா அதில் 250 ஓட்டாக
வாங்க அந்த 250 ஓட்டு கூட விழாது, அவங்க ஆட்களை யாரும் போட்டு பண்ணுங்க. அது மாதிரி வேலைகளை தான் மே 15 ஒருங்கிணைப்பாளர் திருத்தொடர் சொல்லியிருக்காரு. அவர் கூட இருந்து தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். அவர் எடுக்கிற முன்னெடுப்புகள் எல்லாமே அவர் எடுக்கிற முன்னெடுப்புகள் தான் தமிழ் தேசிய அரசியலை தவிர்த்து சீமான் எடுக்கிற எல்லாம் கிடையாது. சீமான் வந்து ஒரு போலி தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற, பணத்துக்காக பேசுகிற ஒரு ஆள், அவ்வளோதான். இதை தவிர்த்து திருத்தொடர் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் சீமானும் சரி, அவர் சார்ந்த எங்குனாலும் சரி, அவருக்கு எல்லாம் களம் இறங்கி அவங்கள வந்து டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு வேலைகளை செய்கிறதுக்காக நாங்கள் எல்லாமே தயாராக இருக்கோம். திருத்தொடருக்கு உற்ற உறுதியாக நிற்போம். ஒரு டீசெண்டான ஒரு 10,000 ஓட்டு 4,000 ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது 500 ஓட்டாக மாற்றுவோம், அவ்வளோதான்.